ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட். இன்றைக்கி இந்த காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், புத்த பெருமானோட ஒரு உபதேசத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு இடத்துல புத்த பெருமானானவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு போதகம் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே ஒரு மனிதனானவன் வர்றார். வந்து அந்த இடத்துல இருக்கிற சக மனிதர்களை பார்த்து கேட்குறார், யாரடா இங்கே புத்தன் அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் இருக்கிறவர்கள் சிலர் கோபப்படுகிறார்கள். அப்போ புத்த பெருமான் சொல்லுறார், அமைதியாக இருங்க அப்படின்ட்டு. திருப்பியும் அந்த மனிதர் கேட்குறார், யாரடா இங்கே புத்தன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு உரத்த குரலிலே கேட்குறார். அந்த நேரத்திலேயும் புத்த பெருமான் சொல்லுறார், அமைதியாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் எழுந்து நிற்கிறார். எழுந்து நிற்கும் பொழுது அந்த மனிதன் கிட்ட புத்த பெருமான் முகத்திலே துப்பி விடுகிறார். அப்பொழுது அந்த புத்தனானவர் தன்னுடைய அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த எச்சிலை கையால் துடைத்து போட்டு சரி வேறு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறார். கேட்கும் பொழுது மறுபடியும் அவர் கேட்குறாரு என்னென்னு சொன்னால், யாரடா இங்கே புத்தன் அப்படின்னு சொல்லி. இப்படி கேட்கும் பொழுது அந்த சீடன், அதில் இருந்த ஒரு சீடர் கொந்தளிச்சு எந்திரிக்கான். பாருங்கள் குருவே, அவன் எவ்வளோ அகங்காரமான இப்படி ஒரு வேலை செய்துட்ருக்கான், நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல கேள்வி எழுப்புறார் அந்த புத்த பெருமானிட்ட. அப்போ புத்தர் சொன்ன ஒரே விடயம்தான் என்ன அப்படின்னு சொன்னால், அவருக்கு புத்தன் யாருன்றே தெரியவில்லை. சரிதானே? எழுந்து நின்றதே புத்தர் தான். ஆனால் புத்தன் யாருன்றே அவருக்கு தெரியவில்லை. அப்போ அவருக்கு கோபம் புத்தன் மேலே கிடையாது. புத்தர் சொன்ன ஏதோ ஒரு விடயத்தின் மேலே தான் அவருக்கு கோபம் இருக்குது. ஸோ அந்த விடயம் அவரை காயப்படுத்தி இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் அவர் புண்பட்டு இருக்கலாம். ஸோ கோபம் அந்த வசனத்தின் மேலேயோ அல்லது அந்த வாக்கியத்தின் மேலே தானே தவிர புத்தர் மீது கிடையாது. ஏனென்றால் அவர் யாருன்றே அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நாங்கள் என்ன எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையிலையும் கணவன் மனைவி மீதும், மனைவி கணவன் மீதும், அல்லது பிள்ளைகள் பெற்றோரின் மீதும், அல்லது பெற்றோர் பிள்ளைகள் மீது, ஆசிரியர் மாணவர்களிடத்திலே, மாணவர்கள் ஆசிரியரிடத்திலே, இப்படி வேலை செய்கிற இடங்களிலே இப்படி என்று சொல்லி எந்த ஒரு மனிதருக்குமே மனிதர் மீது கோபம் வருவதே கிடையாது. அவர்களுக்கு ஒரு இடத்துல கோபம் வருகிறது அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய செயற்பாடோ அல்லது அவர்களுடைய பேச்சுவார்த்தையோ ஏதோ ஒரு விடயம்தான் அவர்களை மனிதரிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு இடமாக இருக்கின்றது கோபம் அப்படின்ற விஷயம். ஸோ எப்பயுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோபப்படுவதே கிடையாது. அவர்களுடைய செயற்பாட்டின் மீது தான் கோபம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலேருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த விடயங்களை நாங்கள் தவிர்த்து கொண்டால் கோபம் அப்படின்ற விடயமே இருக்காது அப்படின்னு எனக்கு தோணுகிறது.